ஜூன் 24, 25 தொடங்கி ஜூலை 25 அந்த ஒரு மாசத்துல எத்தனை பேர் அப்படின்னா 8 கோடி வாக்காளர்களுக்கான சரி செய்யும் ப்ராசஸ். அதுல 2,94,00,000 பேர் இதுல பாதிக்கப்பட போறாங்க. 8 கோடி ஜனத்துக்கு நீ ஒரு மாசம் டைம் ஃப்ரேம் தர. 4 வருஷம் நான் கிழிச்சிட்டு இருந்தியா நீங்க? என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? பீகார் எலெக்ஷன் நவம்பர்ல வரப்போகுதுன்னா இப்ப ஏன் பண்ற? இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனே 80,000 பூத் லெவல் ஆபீசர்ஸ் ட்ரெயின் பண்ணி நாங்க இதுக்கு விட போறோம். அவ்வளவு சீக்கிரம் எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியும்னா நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ எல்லாத்துலயும் 80,000 பேர் 3 நாள்ல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாரத்துல இந்தியா வல்லரசு ஆக்கிக்கலாம். 11 டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் நீங்க இந்த தொகுதியின் வாக்காளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் பண்றாங்க. அந்த 11 ஆதாரம் கிடையாது, ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது. ஓட்டர் ஐடி கார்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துதான். அப்ப அதை கட்டினா நீ தான் கார்டு கொடுத்துருக்க, அப்ப நான் உண்மையான வாக்காளர் தான் சொன்னா போதும். இல்ல நீ உண்மையான வாக்காளரா நாங்க முடிவு பண்ணுவோம். அந்த முடிவு பண்ணதை வச்சுட்டு ஓட்டர் ஐடி கார்டு ஃபேக்கா ஒரிஜினலா நாங்க நிர்ணயிப்போம். அதாவது டைரக்டா நீங்க வாழ்றதுக்கான தகுதியான குடிமக்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரெயிலர். எலெக்ஷன் கமிஷன் வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா தங்கி இருக்காங்க. அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, அவங்க ஏற்கனவே வாக்காளரா இருந்தா அவங்க ரிமூவ் பண்றதுக்கு மெயினா அவங்க சொல்ற ஃபேக்டர் இதுதானே. ஏன்னா பீகார்ல மைக்ரோசாஃப்ட், கூகுள், பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் அங்க இருந்து கோடானி மக்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா அவங்க இருந்தா காங்கிரஸ் கூட்டு போட்டுருவாங்க. பீகார் மக்கள் தான் அங்க கல்வி இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்னு மற்ற மாநிலங்களுக்கு போறாங்க. அப்படியே வெளிநாட்டுல இருந்து அங்க பதுங்கி இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. முதல்ல அதுக்கான ஆதாரமும் கிடையாது. நான் பீகார்ல ஆய்வெல்லாம் பண்ணிருக்கேன். ஒரு 6 மாசம் தங்கி இருந்திருக்கேன். ஒரு வீட்டுல சொல்றாங்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரிங்க, எப்ப போச்சு? ஒரு 8 வருஷம் முன்னாடி போச்சு. என்னங்க அதுக்கப்புறம் வரலங்க? இல்லைங்க அதுக்கப்புறம் வரலங்க. அப்ப இந்த நிலைமையில தான் மக்கள் இன்னுமே வாழ்றாங்க அப்படின்னும் போது நிதிஷ்குமார் மேலையும், நிதிஷ்குமார் கூட கூட்டணி இருக்கிற பாஜக மேலையும் மக்களுக்கு பயங்கர வெறுப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக தெரிகிறாரு. தமிழ்நாட்டுல ஏன் நடக்கணும் ஊகம் கிடையாது. அமித்ஷா தான் சொல்றாரு, இங்க எதிர்த்து நிப்பாங்க, சிஏ என்ஆர்சி பத்தி தவறான தகவலை கொடுப்பாங்க, ஆனா இங்கேயும் நாங்கள் நடைமுறைப்படுத்தியே தீர்வோங்கிற அவர் எழுத்தில் கொடுத்துருக்கார், பேச்சில் கொடுத்துருக்கார். வணக்கம். 2025 இறுதியில நடக்க இருக்க பீகாரோட சட்டமன்ற எலெக்ஷனை ஒட்டி எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் செய்யறேன் அப்படின்ற பேர்ல அந்த வாக்கு செலுத்துற உரிமையே பறிக்கிற ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்ற பல குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட இருந்து வாக்கு செலுத்தும் உரிமையை பறிக்கிறதுக்கான திட்டம் இது. அதாவது சிஏஏ என்ஆர்சி இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு அடித்தளம். கோடிக்கணக்கான மக்களை குடியுரிமையற்றவர்களா மாத்துறது தான் இந்த எலெக்ஷன் கமிஷனோட புதிய திட்டம் செய்யக்கூடிய வேலை. இது பீகாரோட நிக்க போறது கிடையாது. பீகாரை தொடர்ந்து இந்தியா முழுக்கும் செய்வோன்றத எலெக்ஷன் கமிஷனே அறிவிச்சிருக்குது. இந்த நிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வெஸ்ட் பெங்கால் எம்பி மஹுவா மொய்த்ரா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தை எதிர்த்து. இன்னும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு நபர்கள் இந்த விவகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பேச இருக்கோம். இது குறித்து பேசுறதுக்காக இஸ்கஃபின் மாவட்ட துணைத் தலைவர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அது கிட்டத்தட்ட டைம் பீரியடை ரொம்ப சுருக்கமா விட்டுருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்க கேட்டகரிலாம் எப்படி ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்லி பலரும் அதை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வராங்க. எம்பி மஹுவா மொய்த்ரா அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை சீக்கிரமா இந்த 10ஆம் தேதி எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்ட பார்வையை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி கால அளவு ரொம்ப குறைவு. கால அளவு குறைவு அப்படிங்கிறத விட எப்போ அறிவிப்பு கொடுத்தாங்க, எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, எப்படி டிமானிட்டைசேஷன் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி டக்குன்னு வெளியே 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னாரோ, அதே போல 25ஆம் தேதி தொடங்குற ப்ராசஸ்க்கு 24ஆம் தேதி சாயங்காலம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஜூன் 24, ஜூன் 24, 25 தொடங்கி ஜூலை 25 ஒரு மாசத்துல முடிச்சிடணும். அந்த ஒரு மாசத்துல எத்தனை பேர் அப்படின்னா 8 கோடி வாக்காளர்களுக்கான சரி செய்யும் ப்ராசஸ். அதுல பாதிக்கப்பட போகுது 2,94,00,000 பேர் இதுல பாதிக்கப்பட போறாங்கன்னா வெளியே நீக்கிறதுக்கான முதற்கட்டத்திலே அவங்க வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி 2,94,00,000 வெளியே போறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்றாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் நீங்க இந்த தொகுதியின் வாக்காளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படின்றாங்க. அந்த 11 ஆதாரம் கிடையாது, ஓட்டர் ஐடி கார்டும் கிடையாது. நீ பிறப்பிச்ச ஐடி கார்டு தான். ஓட்டர் ஐடி கார்டுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தான், அதுவே செல்லுபடி ஆகாது. ஆதார் கார்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. அது இல்லாம இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 8 கோடி பேருங்க, 8 கோடி பேரை 30 நாள்ல ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அருணாச்சலம் மாதிரி 30 நாளைக்கு 30 கோடி செலவு பண்ணி யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி பேரை, எத்தனை லட்சம் பேரை ஒரு நாள்ல ப்ராசஸ் பண்ணணும்னு யோசிங்க. இப்ப இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கணக்கு போறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனே அந்த அறிக்கையை விடும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, சுற்றறிக்கையை விடும்போது என்ன சொல்லுதுன்னா,
80,000 பேரை நாங்கள் ட்ரைனிங் பண்ணதுக்கு. ஓகே, 80,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்ணி நாங்கள் இதுக்கு விட போகிறோம். எப்போ 24 கொடுத்ததுக்கப்புறம், அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் 3 நாளில் 80,000 பேரை ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்த அரசியல் எலெக்ஷனு ஓட்டு இதுக்கெல்லாம் போகணும். 80,000 பேர்த்துக்கு நீங்கள் சும்மானாச்சும் ஒரு பொட்டலம் முடிக்கிறதுக்கு 3 நாளில் ட்ரைனிங் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுங்க. 80,000 பேரை சீட்டில் உட்கார வச்சு எந்திரிச்சு போ அப்படின்னா கூட முடியாது 3 நாளில் 80,000 பேருக்கு. அவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் கமிஷனால் பண்ண முடியும்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ எல்லாத்துலேயும் 80,000 பேர் 3 நாளில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாரத்தில் இந்தியா வல்லரசு ஆக்கிப்பலாங்க. அப்போ அப்படி ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்க முடியும்? அந்த சாத்தியக்கூறுலேயே நம்ம அடிபட்டு போயிடுது. இப்போ 8 கோடி பீகார் மக்கள், இதில் எத்தனை பேரோட குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது பஞ்சாபில் விவசாய தொழிலாளராக இருப்பார், சென்னையில் கட்டுமான தொழிலாளராக இருப்பார், பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் வந்து வெயிட்டராக இருப்பார், கர்நாடகாவில் லாரி ஓட்டிகிட்டு இருப்பார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ இவங்க எல்லாம் பீகார் கிளம்பி வரணும். இல்லை ஆன்லைனில் அவங்க அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுமா. முதல்ல இந்த செய்தி அவங்களுக்கு சேர்ந்துருக்குமா? முதல்ல இந்த செய்தி அவங்களுக்கு சேர்ந்துருக்குமா அப்படின்றது ஒன்று. இதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு எழுத்தறிவு படிப்பறிவு இருக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து அவங்க அந்தளவுக்கு படிப்பறிவு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தா அவங்க இந்த மாதிரி வெளியே வந்து அவதிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் இருக்குல்ல, அவங்க பாம்பேலையோ பஞ்சாப்லேயோ இருக்காங்க, அதெல்லாம் கூட விட்டுரும், அவங்க எல்லாருமே அங்கேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பீகார்லேயே ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது டாக்குமெண்டேஷன் இல்லாதது, மக்கள்கிட்ட இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிரிட்டேரியா இருக்குதுங்க. முதல்ல உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் நீக்கப்பட்டீங்கன்னா, பொதுவாக சொல்கிறேன், வழக்கமாக இருக்கிறோம், வழக்கம் என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டையோ ரேஷன் கார்டையோ கொண்டு போய் காட்டலாமா. காட்டினா அதாவது பாரியா போன எலெக்ஷன் நான் ஓட்டு போட்டிருக்கேன், இந்த எலெக்ஷனில் வாக்காளர் பட்டியலில் அந்த தனசேகரன் சொல்கிறோம் நான் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டையோ ரேஷன் கார்டையோ காட்டினா போதும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஹவ் டு ப்ரூவ் 2 விஷயத்தையும் நிரூபிக்க வேணும். ஒன்று பிளேஸ் ஆஃப் பர்த், இன்னொன்று டேட் ஆஃப் பர்த். ஏன் நாங்கள் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்காது. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் பொது கிடையாது. அவங்க சொல்கிற கிரைட்டேரியா அப்படி 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். 1987லேருந்து 2004 வரைக்கும் இருக்கவங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட் ஒரு பேரண்டோட பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். 2004ல் பிறந்தவங்க, அதாவது அதுக்கப்புறம் பிறந்தவங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட் அவங்க அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். முதல்ல இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. நீங்கள் இங்கே பிறந்தாலும் நீங்கள் இந்திய குடிமகன், உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இங்கே பிறந்திருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே பிறந்தாலே இந்திய குடிமகன் தான். அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஓட்டு போடணுங்கிறதுக்கு எதுக்கு எங்கள் அப்பா அம்மாவை ப்ரூவ் பண்ணுங்கிறது ஒன்று. இது உரிமை சார்ந்து. நடைமுறை சார்ந்து பாருங்க, 2004க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எத்தனை பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கிறத 2004 இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணாங்க. அப்போ கணக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கான பல ஆய்வுகளை வந்து இந்திய அரசாங்கமே பண்ணிருக்கு. இது வந்து வெளியே வந்து தனியார் பண்ணதில்லை, இந்திய அரசாங்கமே பண்ணுது. அதன்படி பீகார்ல 2004க்கு முன்னாடி பிறந்தவங்கள்ட்ட எத்தனை சதவீதம் பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட்னா 2.8% பேர்ட்ட தான் இருக்கு. 2004 வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் எடுத்த ஆய்வுகளும் சொல்றேன். 2004 வரைக்கும் பிறந்தவங்களை சொல்றேன். ஓகே 2.8% பேர் தான் இருக்கு. 2007ல் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிறந்தவங்க. ஏன்னா 2007 இப்போ 18 வயசா இருக்கும், அவங்க ஓட்டு போடலாம். அதுலேயுமே 20% குறைவானவர்கள்ட்ட தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ ஏறக்குறைய பீகாரில் 3% பேர்ட்ட தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 97% வாக்காளர்களை ஒரே ஸ்வீப்பில் வந்து வெளியே நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கறேன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். ஏங்க பீகாரில் வந்து 10வது சர்டிஃபிகேட்டில் 10வது முடித்தவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்க. இன்றைக்கும் 45% பேர் தான் 10வது முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை பேரை நீங்கள் வந்து 10வது படிக்காதவங்க இல்லை 10வது படித்த சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வெளியேற்றுறீங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் பழங்குடியினம்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இந்த வன உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட் ஆக்ட், அதோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது 1% பேர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த சர்டிஃபிகேட் எதுவுமே மேக்சிமம் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா 25% தாண்டலை. அப்போ 75% பீகாரிகளை நீங்கள் வாக்கு பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கும் அதற்கப்புறம் பரிசீலனை செஞ்சு அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் படி உள்ளே ஏற்றுறதுக்குமான நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கே நீங்கள் பீகார் எலெக்ஷனையே ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்கு மட்டுமே நடத்துறதாக எத்தனை ஒரு 12 கோடி வாக்காளர்களோ இல்லை 9 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு இடத்துல எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு உங்களுக்கு ஆதரவானவங்க கொஞ்சம் பேரை மட்டும் வச்சுட்டு எலெக்ஷன் நடத்தலாம்னு ஒரு திட்டத்தை போடுறீங்க. இல்லை, அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து சட்டவிரோத
குடிபெயர்ப்பு செஞ்சவங்க, அங்க தங்கி இருக்கிறவங்க, அவங்களதான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்க, அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, அவங்க ஏற்கனவே வாக்காளரா இருந்தா அவங்களை ரிமூவ் பண்றதுக்கு மெயினா அவங்க சொல்ற ஃபேக்டர் வந்து இதுதானே. ஆனா நீங்க சொல்றது வேறவா இருக்கு. ஆமா, ஏன்னா பீகார்ல மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் அங்கேருந்து கோடானி கோட மக்கள் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா அவங்க இருந்தால் காங்கிரஸ்க்கு விட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறவங்க கேன அந்த கேப்பையில நெய் ஒழுகுன்னுவாங்கல்ல. பீகார் மக்கள் தான் அங்கே கல்வி இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்குவோன்னு மற்ற மாநிலங்களுக்கு போகிறாங்களோ இல்லையா, அப்படியே வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே பதுங்கி இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது. முதல்ல அதுக்கான ஆதாரமும் கிடையாது. முதல்ல அப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை விசாரிக்க வேண்டிய அமைப்பு எதுனா உள்துறை அமைச்சர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்கான எந்த ஆதாரமோ விளக்கமோ தராமல் இதற்கான சமூகத்தில் ஒரு விளக்கத்தை 10 வருஷமா பாஜக கல்டிவேட் பண்ணுது. வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா பங்களாதேஷ்காரனா ஓட்டு போட்டு மம்தாவை ஆட்சிக்கு வர வைக்கிறான். வட மாநிலங்கள்னா வந்து பாகிஸ்தான்காரன் வரான். இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி அங்கே வந்து உமர் அப்துல்லாக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாடுனா இங்கே வந்து தமிழ் தேசிய பயங்கரவாத அமைப்புகள்லாம் செயல்படுது. பஞ்சாப்னா காலிஸ்தானிகள் இருக்கிறாங்க. மணிப்பூர்னா மியான்மர்காரன் உள்ள வரான். அப்படின்னு எல்லாத்துக்கும் அதிகாரப்பூர்வமாக இல்லை, வெளில சமூக ரீதியாக ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் பிரச்சாரங்கள் வாயிலாகவும் இவங்க ஒரு விளக்கத்தை பாஜக கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கு. அதை அப்படியே எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்திக்குது. அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா இவங்களால? இத்தனை கோடி பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்கு இத்தனை கோடி பேர் குற்றச்சாட்டு வந்திருக்கு, இவங்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா கிடையாது. நான் அதான் இதை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற துணியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த உரிமை இருக்கானா? கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றது உரிமை இருக்கு. ஆமா, அதுக்கான உரிமை இருக்கு. ஆனா நீக்குவதற்கான உரிமை இருக்கா அப்படின்னா, ப்ரொசீஜர் என்ன சொல்லுது? அந்த வாக்கு செலுத்துவதற்கான ஓட்டு உரிமைக்கான சட்டம் வந்து 1960 சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, உங்களை வாக்காளர் பட்டியலிருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் நான் நீக்கிறேன் அப்படின்னா, முதல்ல ரிட்டர்ன்ல ஏன் நீக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 1 மாசம் உங்களுக்கு டைம் தரணும். அந்த 1 மாசத்துல நீங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸ்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும். அதற்கப்புறமும் சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லைன்னா நேரில் வந்து நீங்கள் விளக்கம் அளிப்பதற்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இது எல்லாம் பூர்த்தி செய்யப்படலனா தான் உங்களை வாக்காளர் பட்டியலேருந்து நான் நீக்க முடியும். ஆனால் நீ என்ன பண்ற, ஒரே ஸ்வீப்ல 2,94,00,000 பேரை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ப்ரூவ் பண்ணா சேர்த்திக்கிறோன்ற. அப்ப இதுவே அரசியலமைப்புக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்றத நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு 8 கோடி ஜனத்துக்கு நீ 1 மாசம் டைம் ஃப்ரேம் தர, முந்தா நாள் அறிவிக்கிற. நம்ம வந்து ரொம்ப காட்டமா சொன்னாலும் இதுதான் உண்மை. இப்ப 4 வருஷம் நான் கிழிச்சுட்டு இருந்தியா? நீ என்ன புடிங்கிட்டு இருந்த? நீ பீகார் எலெக்ஷன் நவம்பர்ல வரப்போகுதுன்னா இப்ப ஏன் பண்ற? 4 வருஷம் இருந்துச்சுல உனக்கு, அப்போ பண்ணாம ஏன் இப்ப பண்ற அப்படிங்கிறத நம்ம கேள்வியா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பீகாரோட நிலைமை என்னன்னு தெரியுது. நிதிஷ்குமார் கடந்த 22 வருஷத்துல 18 முறை பதவி ஏற்றிருக்காரு. அப்படின்னா அவர் எந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணிருப்பாரு, எந்த லட்சணத்துல கூட்டணி தர்மத்தை பாதுகாத்திருப்பாரு. எடப்பாடி ஐயாலாம் அவர்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணுன்ற லெவலுக்கு அவர் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்களே பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு 2-3 பொதுக்கூட்டங்கள்ல அவர் தன்னோட நினைவே இழந்து போன மாதிரி ஜனகணமனம் பாடும்போது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சிரிச்சுட்டு கிள்ளிட்டு விளையாடிட்டு இருந்ததை மக்கள் பாக்குறாங்க. பார்த்து ஐயோ நம்ம தலைவர் வயசாயிடுச்சு போயிட்டாரு, அவரு பாஜக தான் அவர் முற்றும் ஆட்கொண்டு இருக்குது. ஏன்னா பாஜக எப்படி நம்ம எடப்பாடியார் வந்து சிஏஏ என்ஆர்சிலேருந்து நீட் வரைக்கும் வாய் மூடி மௌனம் காத்தாரோ, விவசாய சட்டங்கள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மும்மொழி கொள்கையை வந்து மௌனம் காக்குறாரோ, அதே போல வந்து நிதிஷ்குமாரும் அப்படி செயல்படுறாருங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்குது. குறிப்பாக அங்க மைக்ரேஷன்ங்கிறது இந்த 10 வருஷத்துல இன்னும் ஜாஸ்தியா இருக்குது. நிதிஷ்குமார் ஆட்சியில இருந்த இந்த காலத்துல இன்னுமே ஜாஸ்தியா இருக்குது. அங்க இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், வேற கட்சிகள், இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் பையனாகட்டும், யார் பிரச்சாரம் பண்ணும்போதும் பீகார்ல நாங்க தமிழ்நாடு கேரளா போன்ற வாழ்க்கையை உருவாக்கிடுவோம்னு பேசுறாங்க. இங்க வந்து அவனுங்க வாய்க்கு வைக்கணையா தமிழ்நாட்டுல வந்து இது சரியில்ல அது சரியில்ல, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னா பேசுவானுங்க. ஆனா அங்க பாஜக காரங்க பிரச்சாரம் செய்வது உங்களுக்கு வந்து ஏன்னா அங்க மக்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து பீகார்ல ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கேன், பீகார்ல மக்களோட பழகிருக்கேன், அங்க ஒரு 6 மாசம் தங்கி இருந்திருக்கேன். நான் அங்க போகும்போதெல்லாம் தமிழ் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட. நீங்க வரேன்னு சொல்லியிருந்தா எங்க வீட்டுல ரொட்டி தான் இருக்கு, நாங்க அரிசி சோறு செஞ்சிருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு அன்பு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு சித்தப்பா இருப்பாரு, மாமா இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பாக்குறாங்க, லாரி ஓட்டுறாங்க, தமிழ்நாட்டை பத்தி அப்படி பேசுவாரு. தமிழ்நாடுல பயன்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப இது இருக்குமாமே அது இருக்குமாமே, அவங்க இது இருக்குமாமே அது இருக்குமாமேன்னு கேட்கறது ஏதோ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவல்லாம் கேட்கல. அங்க எல்லா கிராமத்துலயும் ரோடு இருக்குமாமே, பஸ்ல வந்து கரண்ட் இருக்குமாமே. ஒரு வீட்டுல சொல்றாங்க கரண்ட் போய் இந்த சுந்தர்சி கேப்பார் இல்லையா, பல்லு விளக்கு இல்லையா, விளக்குல
காலையிலயா இல்ல சுமார் ஒரு 6 மாசம் அப்படின்னு வரல. அது போலங்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரிங்க எப்போ போச்சுங்க? ஒரு 8 வருஷம் முன்னாடி போச்சு அப்படின்னாங்க. எனக்கு அப்படி நெஞ்சு வலி வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுங்க. என்னங்க அதுக்கப்புறம் வரலங்க? இல்லைங்க அதுக்கப்புறம் வரலங்க. 8 வருஷமா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லாம் பண்டிகையில் உட்காந்துருந்தோம், டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ மண்ணுலாம் கொடுத்து போட்டோம், வரல அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரே ஒரு தரப்பாலம் இருக்குது ஒரு நதிக்கு, உடஞ்சிருச்சு. சரி என்ன இப்போ சுற்றி போகலாம்ல, இன்னொரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றி போகணுங்க. அதனால இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு போவோம், நாங்கள் ஒரு 2-3 நாள் ஆகும், இந்த தரப்பாலத்தை மக்களே ஏதாவது பண்ணி போட்டுக்குருவாங்க, அதுக்கப்புறம் வரலாங்கன்றாங்க. அப்போ இந்த நிலைமையில தான் மக்கள் இன்னுமே வாழ்றாங்க அப்படின்னும் போது நிதிஷ்குமார் மேலேயும் நிதிஷ்குமார் கூட கூட்டணியில் இருக்கிற பாஜக மேலேயும் மக்களுக்கு பயங்கர வெறுப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக தெரிகிறாரு. ஸ்ட்ராங்கான லீடரா தேஜஸ்வி யாதவ் தெரியறதோட அவர் கூட்டணியை எப்பயுமே வந்து முன்னிறுத்திட்டே இருக்கிறாரு. ராகுல் காந்தி கூட நிற்கிறாரு, கம்யூனிஸ்டுகளோட முன்னே நிற்கிறாரு, எல்லாத்து கூட கை கோர்க்கிறாரு, அவங்க நடத்துகிற போராட்டங்களா போய் பங்கெடுத்துக்கிறாரு. தேசிய அளவில் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கையை விட்டாலோ இல்லை உத்தவ் தாக்கரே ஒன்று சொன்னாலோ டைரக்டாக அதை கனெக்ட் பண்ணி அங்கே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் கட்சி எல்லாத்தையும் விட்டுறாங்க. சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சி, விடுதலை கட்சி, மாநில கட்சி அங்கே தேர்தல் பாதைக்கு வந்தது பிறகு பீகாரில் பயங்கரமான வாக்குகளை ஜெயிக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது பெருமளவில் அதிகரிக்குது. மக்களுக்கு அவங்களோட செல்வாக்கு வந்து பீகார் முழுக்க அவங்களோட செல்வாக்கு இருக்கு. அவங்க ஜெயிக்கிறது வந்து ஒரு சில இடங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்களோட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த பாஜகவுக்கும் சரி, பாஜக பின்னாடி இயங்கும் சங் பரிவார் அமைப்புக்கும் உகந்தது அல்ல. ஏன்னா அவங்க குறிப்பான மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாங்க. குறிப்பாக இடபிள்யூஎஸ் போன்ற பிரச்சனையை தீர்க்கமா எதிர்க்குது சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சி அப்படின்னும் போது கண்டிப்பாக பாஜகவுக்கு அது வயிற்றுல புரியல. இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் வந்து கூட்டணிக்கு வந்த பிறகு மோடி வந்து எல்லா விதமான நிதியும் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பீகாருக்கு வந்து நல்லா தானே கொடுத்துட்டு இருக்காரு. அப்பயும் ஒரு அதிருப்தி வரப்போகுது. இல்ல நீங்க நிதியெல்லாம் நிதி நாங்க பஹல்காம் தாக்குதலே வந்து பீகார் எலெக்ஷனுக்கு தான் பயன்படுத்தணும். அங்க சவுதியிலேருந்து அவுதாவதியா வந்து 2 நாள் இருக்க வேண்டியதை 1 நாளா குறைச்சிக்கிட்டு வேகமா வந்து ஐயோ காஷ்மீருக்கு போய் ஏதோ பண்ண போறாரா, இவரே துப்பாக்கி ஏந்தி போய் தீவிரவாதியை சுட போறாரு பார்த்தா நேரா பீகார்ல வந்து பட்னால பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு பீகார் மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனா அந்த நீங்க செலவு அலோகேட் பண்றாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு செலவு பண்றாங்க, மக்கள் அதுல இருந்து எவ்வளவு பயன்படுறாங்க. நல் ஜல் யோஜனா அப்படின்னு அங்க இருக்குது, எல்லா வீட்டுக்கும் ஹர் கர் நல் அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் அப்படின்னு, பைப்பு மட்டும்தான் இருக்கும், தண்ணி வராது. இந்த விவேக் வந்து ரன்ல பிடிச்சி பார்ப்பார்ல, ஐடியா இல்லாத பசங்க டியூபை போட்டு காத்தடிச்சுன்னா இதுலேயே சம்பாரிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் பீகாரில் நல் ஜல் யோஜனா இருக்குது. உஜ்வாலா யோஜனா வந்து சொல்கிறாங்க, இந்த 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 அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்புறம் நிருபர்கள்லாம் போய் பத்திரிகை நிருபர்கள்லாம் பேசினா இல்லைங்க அப்படிலாம் கொடுக்கலங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றாங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் ஒருத்தவங்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஏங்க வீடெல்லாம் கட்டிலாம் தரலாங்க, நான் ரோட்டு வரமா நின்றுட்டு இருந்தேன், ஃபோட்டோகிராஃபரமா நல்லா இருக்கிறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கீங்களான்னு கேட்டார். எடுத்துட்டு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா பத்திரிகையில வந்து எனக்கு வீடு கொடுத்துதான் வருதுங்க, எங்களுக்கு வீடெல்லாம் தரலங்க அப்படின்றாங்க. இந்த லெவலில் நீங்கள் அலோகேட் பண்ண படத்தை இப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பத்திரிகை பார்த்தா அதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் நடப்பிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற வெறுப்பு இருக்குது. அப்போ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, இது தேர்தலுக்காக மட்டும் கிடையாது. ஒன்று, தேர்தலுக்காக நம்ம சார்பாக இருக்கிற வாக்காளர்களை மட்டும் உள்ள வச்சுக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, இது சிஏஏ என்ஆர்சிக்கு ஒரு ட்ரைலர். இல்லை அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சார்பான வாக்காளர்கள்னா அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, யாரை வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க ஓட்டர். இப்போ யாருக்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்திலே இருக்கலே அடித்தட்டாக இருக்கவங்களுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அப்போ அதில் குறிப்பாக பாதிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள். அங்கே இபிசின்னு கேட்டகரி இருக்குது, இங்கே எம்பிசி இருக்க மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மாதிரி அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு, அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள். ஏன்னா இந்த நேஷனல் ஃபேமிலி சர்வே படிய யார்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எல்லா பர்த்தும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆமாம், பர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு போய் மகப்பேறு காலத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிட்டு கொடுப்பாங்க, அந்த ஊட்டச்சத்துக்கான கிட்டு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் இருக்கும், அதில் மற்ற உணவுப் பொருட்கள் பாதாம் பிஸ்தாலாம் போட்டு ஒரு கூட மாதிரி தருவாங்க தமிழ்நாட்டில். அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அங்கே இப்போ தான் பர்த் ரெஜிஸ்டர் பண்ணுறதே இப்போ தான் வந்து நடைமுறை கொண்டு வராங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 76%, இஸ்லாமியர்கள் பார்க்கும்போது 60% குறைவாக தான் இருக்குது. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று. அது இல்லாமல் இப்போ வந்து தலித் மக்கள் வாழும் பகுதியில் அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காது. ஆரம்ப சுகாதார நிலையங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் முக்கியான்னு இருப்பார். முக்கியனா நம்ம ஊரில் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் சாதியை சேர்ந்தவராக தான் இருப்பார். அவர் வீட்டு பக்கத்திலே வந்து பிஹெச்சி வச்சு வாங்கணும் இல்லையா, அங்கே தலித் மக்கள் அந்த தெருவுக்குள்ளே வர முடியாதுன்னு இருக்கும்.
வீட்டிலேயே பிரசவம் பாக்குறவங்க அப்படின்னும் போது ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க, பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அப்ப தலித் மக்களுக்காட்டும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்ற சில சாதிகள் இருப்பாங்க. அங்க வந்து முடி திருத்தம் செய்யும் சாதிகள், இந்த மாதிரிலாம் சாதி இருப்பாங்க, சலவை செய்யும் சாதிகள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல பழங்குடியினர், நான் முன்னாடியே சொன்னா ஃபாரஸ்ட் ரிக்ஸ் ஆக்ட் படி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறது 1% பேர் தான் அப்படின்னும் போது மிச்ச 99% பேர் இதுல பாதிக்கப்படுவாங்க. அப்ப யாரெல்லாம் சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ, பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க முதல்ல அடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து உயர் சாதியினர்னு யோசிக்கும் போது நம்ம ஊர் மாதிரியே மட்டும் யோசிக்க முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி உயர் சாதியினர்லாம் அங்க எல்லாருமே செல்வ செழிப்பாகவும் இல்லை. ஏன் இடபிள்யூஎஸ்க்கான வாதம் வந்து பீகார்லயோ உத்தரப்பிரதேசில ஈடுபடுதுன்னா, அங்க உயர் சாதியினர்னு சொல்றவங்களையும் ஒரு பகுதி பேர் பாத்தீங்கன்னா பயங்கர ஏழ்மையில இருப்பாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசில வந்து 12% பார்ப்பனர்கள் இருக்காங்க. 12% வந்து செல்வ செழிப்பா இருக்க முடியாது இல்ல, ஒரு 2% 3% செல்வ செழிப்பா இருக்க முடியும். அங்க பீகார்ல உத்தரப்பிரதேசில போனீங்கன்னா பார்ப்பனர்கள் ஆட்டோ ஓட்டிட்டு கூட இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நபர்கள்ட்ட உங்கள்ட்ட சர்டிபிகேட் இருக்காது. ஏங்க நீங்க வந்து சாதி, பாலினம் இதெல்லாம் விட்டலாம், மதம், இந்த ஒடுக்குமுறை கருவிகள்லாம் விட்டலாம். காசு இல்ல, ஏழை அப்படின்னு இருக்கும்போது உன்ட்ட அங்க சர்டிபிகேட் இருக்காது. ஏன்னா நீங்க போய் சர்டிபிகேட்டை வாங்கணும்னாலே இந்த இந்தியன் படத்துல மனோரமா மாதிரி நீங்க சுத்தணும். இவருக்கு 100 ரூபா, இவருக்கு 150 ரூபா அப்படின்னு கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு வலு இல்லைன்னும் போது அவங்கள்ட்ட எப்படி சர்டிபிகேட் இருக்கும்? அப்ப அதனாலதான் பர்த் சர்டிபிகேட் 3% இருக்குது. அந்த 3 பாருங்க, எல்லாத்துலயும் 3% கரெக்டா வந்து நின்னுக்குது. கரெக்டா அது எங்கன்றத வந்து பெரிய புரியாத புதிரா இருக்கு. அப்ப இவங்களை தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் பாஜகவால பாதிக்கப்படுறாங்க. யாராரு? தலித் மக்கள், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ், பழங்குடி மக்கள், அப்புறம் ஏழைகள், உழைக்கும் இருக்க மக்கள், வெளியில் வேலையை தேடி செல்பவர்கள், இவர்களை தான் பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க. இவங்க தான் பாஜகவுக்கு எதிராக வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்னும் போது இவங்களை குறி வைப்பது எப்படி? இப்ப நீங்க வந்து இன்ஜினியரை குறி வைக்கணும், டாக்டரை குறி வைக்கணும்னா அந்த படிப்பை மட்டும் கிரிட்டேரியாவை வச்சு நீக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப இவங்களுக்கு குறி வைக்கிறது எப்படி? ஓட்டர்ஸ் லிஸ்ட் இவங்கள்ட்ட இருக்கும், இல்லைன்னா கூட ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க. இல்ல ஏழ்மையா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க. அந்த வறுமை கோட்டு கீழே இருப்பவங்க வந்து 5 கிலோ அரிசி வாங்கலாம்னு இருக்கிறதுக்கு ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க. அதையும் நீக்கிரு. பர்த் சர்டிஃபிகேட்னு வை. பர்த் சர்டிஃபிகேட்னா அவன் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, அவனை தூக்கிடலாம். அப்ப இதை காரணமா கொண்டுதான் அவங்க கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இதை காரணமா கொண்டுதான் அடுத்து குடியுரிமையும் திருத்த போறாங்க. அதை திருத்த போறாங்கன்றதோட நடைமுறையில இதைத்தான் கொண்டு வர போறாங்க அப்படிதான் பாக்கணும் நம்ம. ஓகே, அதான் நீங்க ஏற்கனவே அதை சொல்ல வந்தீங்க. இந்த ரிவைஸ் பண்றதுன்றது கிட்டத்தட்ட அந்த குடியுரிமையை பதிவு பண்றது அந்த மெத்தட் தானே இருக்குது. இப்போ இதுல அது அந்த வேலையை சுலபமாக்குற ஒரு வடிவமா தானே இந்த இது. ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணணும்? அதுதான் பாருங்களேன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் பாக்குற முன்னாடி ஆதார் இருக்கு இல்லையா, ஆதார் கார்டை 2015 19 வரைக்கும் மக்களை எவ்வளவு அவதிப்படுத்துனீங்க? எத்தனை இடத்துல கேஒய்சி வந்து பேன் கார்டு ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஆதார பதிவு பண்ண வச்சுங்க. ஃபைனு. ஆமா, ஃபைனு. நீங்க வந்து ஒரு கோயிலை பார்க்க இன்னொரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு ரூம் போறீங்கன்னா கூட உங்களுக்கு ஆதார் தான். பேன் கார்டு செல்லுபடி ஆகாது, ஆதார் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போறீங்க, டென்னிஸ் கிளாஸ் போறீங்க, வேற எங்கேயாவது சிலம்பம் கிளாஸ் போறீங்கன்னா அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினாலும் உங்களுக்கு ஆதார் தான் தரணும். எல்லாத்துக்கும் ஆதார் நீங்க இது பண்ணீங்க. இத்தனைக்கும் ஆதாரை வந்து மணி பில் அப்படின்னு சொல்லி 2015 நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்ல, லோக்சபால தான் மெஜாரிட்டி இருக்குன்னு மணி பில் ஒரு பித்தலாட்டத்தை. ஏன் மணி பில் அதை சொன்னீங்க அப்படின்னா, இது நிதி சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி நிதி சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டதுக்கு, மக்கள் நல திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஆதார் தான் வந்து கிரைட்டீரியா. அவங்க அந்த பயோமெட்ரிக் வச்சாதான் அவங்களுக்கு வந்து அரிசி தருவோம், அவங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சாதான் 100 நாள் வேலையில கூலி தருவோம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஆதாரை கொண்டு வந்தீங்க. இப்ப ஆதார் தேவையில்லைங்க. அப்ப அதே போல என்ன பண்றீங்க, ஓட்டர் ஐடி கார்டு தேவையில்லைங்க, ரேஷன் கார்டு தேவையில்லைங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நீக்கம் செய்யறாங்கல்ல, இதை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டர் ஐடி கார்டு உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க போறாங்க. இவங்க என்ன, இப்போ நீங்க கூட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கேட்டீங்க, ஏன் ஓட்டர் ஐடி கார்டு இல்லை? ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும், ஓட்டர் ஐடி கார்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது தான். அப்ப அதை கட்டினா, யோ நீ தான் ஏன் கார்டு கொடுத்துருக்க, அப்ப நான் உண்மையான வாக்காளர் தானே சொன்னா போதும் இல்ல? இல்ல, நீ உண்மையான வாக்காளரா நாங்க முடிவு பண்ணுவோம். அந்த முடிவு பண்ணதை வச்சுட்டு ஓட்டர் ஐடி கார்டு ஃபேக்கா ஒரிஜினலா நாங்க நிர்ணயிப்போம். அதாவது டைரக்டா வந்து நீங்க வாழ்றதுக்கான தகுதியான குடிமக்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெய்லர். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ஆர்சி, நேஷனல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி, அதை சிஏக்காக உருவாக்குவாங்க இல்லையா. நாடு முழுக்க அவர் என்ன 2027 உருவாக்கிடுவோம். ஏன்னா 2026 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிடும், 2027 அதன் படியில பண்ணிடுவோம். ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம், அதுக்கும் இதுக்கும் மிஸ்மேட்ச் ஆகிறவங்க எல்லாம் வெளியே தூக்குவோம் அப்படிங்கிறதா அதோட லாஜிக். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ குடிமகன் நிரூபிக்கணும், ஓட்டர் ஐடி கார்டு கொடு. ஓட்டர் ஐடி கார்டு என்ன பண்ணிருப்ப, அதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் நடத்திருக்க, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடத்திருக்க, கேரளா எலெக்ஷன் நடத்திருக்க, தமிழ்நாடு எலெக்ஷன் நடத்திருக்க, 2027 உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். அப்ப எல்லா எலெக்ஷனும் ஒரு ரவுண்ட்ல ஓட்டர் ஐடி கார்டெல்லாம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நீக்கிட்டு அதை கிரிட்டேரியா வச்சிருவேன்.
அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஓட்டர் ஐடி கார்டு இழந்த கோடிக்கணக்கான மக்கள் குடிமக்களும் இல்லைன்னு ஆகி போயிடும். அப்ப ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கும் இதை இவர்கள் செய்ய போகிறார்கள். அதை செய்யும் வழியாக நீங்க உங்களுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கு, அதிமுக மேல வெறுப்பு இருக்குது, காங்கிரஸ் மேல, விசிக மேல, கம்யூனிஸ்ட் மேல வெறுப்பு இருக்குன்னா விட்டுருங்க. அதை பத்தி அது கிடையாது. இது உங்களோட ஓட்டுரிமை. உங்களோட ஓட்டுரிமையின் வாயிலாக உங்க குடியுரிமையை பறிப்பதற்கான செயல் இது. இல்ல அடுத்தடுத்தமா எல்லா மாநிலங்களுக்கும் வருன்றதுனால தான் இப்ப டிஎம்சி முன்னாடியே வந்து ஆமா, அவங்க எலெக்ஷன் கமிஷனே அப்படிதான் சொல்றாங்க. இது எங்க வேணாலும் நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. பீகார்ல நாங்க இதை பாக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க எங்க வேணாலும் பண்ணுவாங்கன்னா, மவுவா மைத்ரா மட்டும் இல்லாம மனோஜ் அப்படின்ற எம்பி அங்க போட்டிருக்காரு. அங்க வந்து டிஎம்சியை சேர்ந்த எம்பியும் போட்டிருக்காரு. உத்தரப்பிரதேச சேர்ந்த யோகேந்திர யாதவும் போட்டிருக்காரு. ஏன்னா இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு. பீகார்ல இப்ப அறிகுறியை பாக்குறோம். ஏற்கனவே மகாராஷ்டிரால திருமணம் நடந்ததுன்னு பார்த்திருக்கோம். இங்க ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தபோது காங்கிரஸ் வாக்குப்பதிவுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடத்துல 80 ஓட்டுல 30 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இங்க இருக்கிற இந்து மக்கள் அவங்க வந்து மதவெறியா செயல்படணுன்ற அவசியம் இல்லை. அவங்க என்ன நினைக்கலாம், சரிப்பா என்ன பண்ணுவான், நம்ம வந்து தலித்தும் கிடையாது, நம்ம இஸ்லாமியரும் கிடையாது, அவங்களதான் நீக்கப்படுறதா சொல்றாங்க, நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது இல்லப்பா. அதனால பாஜக ஆதரிக்கிறவங்க இல்லை, பாஜகவுக்கு எதிராக வாக்கு போடுறவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கணும் அப்படின்னா, நீங்க அசாம் எடுத்து பாருங்க. அங்க ஒரு 14 லட்சம் பேரே என்னமோ வந்து வாக்குப்பட்டியில இருந்து அதாவது குடியுரிமையில இருந்து நீக்கியிருக்காங்க. அதுல பெரும்பாலானோர் இந்துக்கள் தாங்க. அங்க இஸ்லாமியர்கள் ஒரு பகுதி, ஆனா இந்துக்களை தான் அவங்க பெருவாரியா நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு தான் தீசா செத்தல் போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள்லாம் அசாமுக்கு வந்து ஆட்கள் அமைச்சு அவங்களுக்கு எப்படி திருப்பியும் குடியுரிமை வாங்குறதுன்னு அங்க இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வேலை பார்க்குறாங்க. அப்ப நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கூடுதான்ப்பா எரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்க வீடு எல்லாம் சேர்ந்தா இருக்குது, எல்லாம் சேர்ந்தா எரியும். அப்போ உங்க குடியுரிமையை பறிக்கப்படும். நாளைக்கு நீங்க போய் உங்க மகனுக்கு அட்மிஷன் கேட்பீங்க ஸ்கூல்ல, இந்த கஜினி படத்தில் டைலாக் வரலாம், அந்த வீடே ஒண்ணு இல்லையா மேமா அப்படின்ற மாதிரி, நீ இந்திய குடிமகனே இல்லப்பா அப்படின்றாங்க. நீ வந்து சொல்லுவ, ஏப்பா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து 7 தலைமுறை 8 தலைமுறை நாங்க இங்கதான் பார்ப்போம், நாங்க எங்க பர்மால இருந்தெல்லாம் வரலப்பா அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா அதையே வந்து அதான் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் விதத்துல இப்ப பீகார்ல இது நடக்குதுன்றதே பீகார் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்ப அதே போல இது வரைக்கும் நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் 2027 CANRC நடைமுறைப்படுத்தும் போது நடக்கும். அது பீகார் மட்டும் கிடையாது, டெல்லி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் நடக்கும். தமிழ்நாட்டில் ஏன் நடக்கணும் ஊகம் கிடையாது, அமித்ஷா தான் சொல்றாரு, தேசம் முழுக்க இதை நடத்துவோம், அது தமிழ்நாட்டிலேயே நடக்கும்னு. தமிழ்நாட்டில் வந்து வீராவசம் பேசிட்டு போறாரு அவர். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினப்போ திமுகவின் ஊழலை ஒழிப்போம், திமுகவின் குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் என்ன பேசும்போது என்ன சொல்றாரு, இங்க எதிர்த்து நிற்பாங்க, CANRC பத்தி தவறான தகவலை கொடுப்பாங்க, ஆனா இங்கேயும் நாங்கள் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கு இது நடக்கும் என்று அவர் எழுத்தில் கொடுத்திருக்கார், பேச்சில் கொடுத்திருக்கார். அப்ப அதை கணக்குல வச்சுதான் நம்ம யோசிக்கணும். இது வந்து எதுவும் இஸ்லாமியர்கள் நடக்க போகுது, வடக்கன் நம்ம வந்து கிண்டல் பண்றோம், அந்த வடக்கனுக்கு தான் நடக்க போகுதுலாம் கிடையாது, உனக்கும் சேர்த்து தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. தேர்தல் கமிஷன் மேல வந்து ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. எலெக்ஷன் நடத்துறதுல பல குளறுபடிகள் இருக்குது, வாக்குப்பதிவு என்றது, வாக்குப்பதிவு கனவு கொடுக்கறதுல பல குளறுபடி இருக்குது, பல கேஸுகள் ஏற்கனவே நிலைவில் இருக்குது, சரியான தீர்ப்பு வராம இல்ல ப்ரொசீடன்ஸ் நடக்காம அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கிற இந்த பில் வந்து என்ன மாதிரியான விளைவு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பிக்கை தரும் வண்ணமாக கிடையாது. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனில் 2024 தேர்தல் அப்போ கேஸ் போட்டு எதற்கு கேஸ்னா, நடக்க போதுன்னு கேஸ் போடல, நடந்த தவறுக்காக போட்ட கேஸ்லேயே, அதாவது வாக்கு செலுத்திய அன்னைக்கே ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க, இத்தனை பேர் வாக்கு செலுத்திட்டாங்கன்னு. 2 வாரம் கழிச்சு அப்டேட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன போய் கேஸ் போட்டாங்கன்னா, எதுக்கு 2 வாரம் கழிச்சு மாற்றினாங்க, முதல்ல அந்த எண்ணிக்கையை போடுறதுக்கு எதுக்கு 2 வாரம் தேவை அப்படின்னு கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எதுக்குப்பா 2 வாரம் தேவை, உடனடியாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா இது ஒரு தவறு நடந்திருக்குன்னா அந்த தவறுக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்ல, அப்போ அதை பற்றி நீதிமன்றம் விசாரிக்கணும்ல, அதை விசாரிக்கல. விசாரிக்காம என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து விடுமுறை காலத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இழுத்து முட்டு போயிட்டார். திரும்பி வந்து அந்த கேஸை திருப்பி எடுத்து விசாரிக்கும் போது, எப்பா அதை தேர்தல் முடிஞ்சிச்சு, அறிவிப்பே விட்டாங்களே ரிசல்ட், அதை திருப்பிலாம் கலரிட்டு இருக்காங்க, சும்மா அதே திருப்பி பேசிட்டு இருக்காதீங்கன்னு வழக்கறிஞரை கடுமையாகவே வந்து அவர் பேசினார் சந்திரசூட். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிருக்குது அப்படின்றத பாக்குறோம். 1986 பால் தாக்கரே ஒரே ஒரு மேடையில இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாருன்னா அவர் 6 வருஷம் தடை பண்ணுச்சு எலெக்ஷன் கமிஷன். ஆனா 2024 தேர்தல் முழுக்க மோடி அவர்கள் லவ் ஜிஹாது, உங்க வீட்டு பெண்கள் கூட்டிட்டு போயிருவாங்க, லேண்ட் ஜிஹாது, உங்க வீட்டுல நிலத்தை எடுத்துவாங்க, தாலியை எடுத்துவாங்க, ஆடு மாடுகளை எடுத்துட்டு போயிருவாங்க, உங்களை கொலை செய்ய வராங்கன்ற அளவுக்கு பேசினார். எந்த நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல. இது நீதிமன்றத்துக்கு வழக்கா பண்ணும்போது அது என்னப்பா, அவங்க தான் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. எப்படி நோட்டீஸ் அனுப்புனாங்க, மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பல, பிஜேபி ஆஃபீஸ்க்கு பார்த்து பேசுங்கப்பான்னு ஒரு நோட்டீஸ், மல்லிகார்ஜுன கார்கேக்கு என்ன நோட்டீஸ், ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறீங்க நீங்க, அதாவது எலெக்ஷன் கமிஷன் மீது நீங்க வைக்கும் குற்றச்சாட்டுனால மக்களுக்கு இந்த
தேர்தல் ஜனநாயகத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துறீங்க, இது நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதாகும்னு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு கண்டனம். இப்ப இப்படி ஒரு நிலைமையில் நடந்துட்டு இருக்கும்போது அதையும் நீதிமன்றம் தலையிடல, தங்கிட்ட வந்த போதும் அந்த பெட்டிஷனை ஒழுங்கா விசாரிக்கல பண்ணும்போது நீதிமன்றத்தின் மீது நம்மளுக்கு நம்பிக்கை குறைவே. ஆனா அப்படி இருந்தாலும் கூட நீதிமன்றம் 10ஆம் தேதி விசாரிச்சு ஒரு 20 நாள் தடை பண்ணுங்கப்பா, இடைக்கால தடை கொடுத்தா கூட அந்த 20 நாள்ல நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சேர்த்துவதற்கான ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் தான் நம்ம நீதிமன்றத்தை நீங்க பாக்குற மொழிய. நீதிமன்றம் நம்மளுக்கான நீதியை நிலைநாட்டும் நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் நம்மளுக்கான நீதியை நிலைநாட்டுவதை தாண்டிலும் அதற்கான நீதியவே அது நிலைநாட்டுவது கிடையாது. 2022 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தலைமை நீதிபதி நானும் இருக்கணும், மோடி அவர்கள் பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்தா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த நடைமுறையவே மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல. அதற்கு பதிலாக ஒரு சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமர் நியமிக்கும் ஒரு அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கிச்சு. 2 பேர் சேர்ந்து 3வது ஆள் எதுக்கு? அதனால மல்லிகார்ஜுன கார்கே அதுல இருந்து வெளில வந்துட்டார். தன்னோட ஆணையவே ஒருத்தர் மீறான் அப்படின்றதையே சுப்ரீம் கோர்ட் கேட்கல அப்படின்னும் போது உங்க நலன் ஏன் சுப்ரீம் கோர்ட் கேட்க போகுது அப்படின்றத கணக்கில் கொண்டு இந்த கேஸ் நடத்துற இந்த விண்டோவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இது உங்க எலெக்ஷன் பத்தியோ, நீங்க திமுக அதிமுக தேர்ந்தெடுக்கிறீங்க அதை பத்திலாம் கிடையாதுப்பா, இது உங்களோட குடியுரிமை பற்றியது. நீங்க இந்தியன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க இந்தியன், நீங்க குடிமக்களா பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது நீங்க முடிவு பண்ண வேண்டியது. இது இந்த நாடு உங்களுக்கு பை டிஃபால்ட் இருந்திருக்கிற உரிமை. இதை பாஜகக்காரன் கபலீகரம் செய்யறான் அப்படின்றத நம்ம வலியுறுத்தணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.